அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் அவர்கள் பிள்ளை சமூகத்திற்கு எதிரானவரா? அவரு ஏன் இப்படி பண்றாரு? எங்க சாதி பேரை சொல்றதுல அவருக்கு என்ன சிக்கல்? இப்படி சாதி வரி பிடிச்சா இருக்கிறது அப்படின்னு நேற்றைய தினத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட கோமாளி கும்பலுடைய கீச்சல்கள் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா அப்படின்னு நிறைய பேர் கடந்து போனாலும் நமக்கு இன்னைக்கு கண்டென்ட் இல்லை, அதனால பதில் கொடுத்துருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் மக்களே இந்த காணொலி. நேற்றைய தினம் கப்பலோட்டிய தமிழன் செக்கெழுத்து செம்மல் வாவு சிதம்பரனார் அவர்களுடைய நினைவை போற்றி அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு போஸ்டர் ஒண்ணு அவரோட ஐடியில வெளியிட்டாங்க. அதுல வாவு சிதம்பரனார்னு தான் இருக்கு, வாவு சிதம்பரம் பிள்ளைன்னு தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரே குற்றச்சாட்டு மக்களே. இப்ப இந்த குற்றச்சாட்டுக்கு தீர்வு எப்படி காண்பது? அந்த ஜாதியை சேர்ந்த அந்த ஜாதியில இருக்கக்கூடிய அமைப்புகள் அண்ணன் சீமான்கிட்ட போய் இந்த மாதிரி நீங்க போடாதீங்க, எங்க குடிப்பெயரையும் சேர்த்து போடுங்க, அதுதான் எங்களை கௌரவிக்கும் விதமா இருக்கு அப்படின்னு அண்ணன் சீமான் கிட்ட சொன்னா அண்ணன் சீமான் ஒன்றும் முடியாதுன்னு சொல்ல மாட்டாரு. இப்ப அதுதானே, அவ்வளவுதானே, பண்ணிடலாம் விடுங்க, அடுத்த வாட்டி திருத்திக்கலாம் விடுங்க, அதானே உங்க பிரச்சனை, திருத்திக்கலாம்பா அப்படின்னு தான் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லுவாரே ஒழிய இல்ல இல்ல உங்க ஜாதி பேர்லாம் நாங்க போட மாட்டோம் அப்படின்னு ஒருபோதும் சொல்லவும் மாட்டாரு. எந்த சமூக மக்களுக்கும் எதிரான கட்சி நாம் தமிழர் கட்சி கிடையாது. அண்ணன் சீமானும் யாருக்கும் எதிரானவங்க கிடையாது. இந்த கும்பல் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, எஸ் ராமசாமி படையாச்சிய ராமசாமி படையாச்சின்னு போடுறீங்க, முத்துராமலிங்க தேவரை முத்துராமலிங்க தேவர்னு போடுறீங்க, அப்ப நாங்க மட்டும் என்ன, எங்க சாதி பேரை சொல்றதுல உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கறாங்க. சரி, நான் திரும்ப ஒண்ணு கேட்கிறேன். இமானுவேல் சேகரனார் இருக்காரு, அவரை தியாகி இம்மானுவேல் சேகரனார்னு மட்டும்தான் நாங்க போடுறோம், பின்னாடி தேவேந்திர குல வேளாளர்னு போடுறது இல்லை. ஏன்னா அவங்கவுங்க பேர், இப்ப முத்துராமலிங்க தேவர்னு அப்பையில இருந்து அவர் முத்துராமலிங்க தேவர் தான், அவர் வாழ்ந்த காலத்துல இருந்தே. எஸ் ராமசாமி படையாச்சுன்னா அவங்க ஜாதி பேரை வச்சுட்டு தான் அவங்க வாழ்க்கை ஃபுல்லா பயணிச்சாங்க. அதே மாதிரி ஈவே ராமசாமி நாயக்கர்னா ஒரு ஈவே ராமசாமி நாயக்கர் அவர் ஒரு சாதி வெறியர், அதனால அவர் பெரியார் கிடையாது, அவர் பெரியார்னு கட்டமைக்க போறாங்க, நாங்க அந்த சாதி பேரை சொல்லிதான் போடுவோம். ஆனா இந்த இனத்துக்காக இந்த மக்களுக்காக கடைசி வரைக்கும் உழைச்சு எல்லாருக்காகவும் உழைத்த தலைவர்களை அப்படி ஒன்றும் சாதியை திணிச்சு கொண்டுட்டு போய் சேர்க்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அந்தந்த பேரை அப்படியே பயன்படுத்திக்கிட்டு கரெக்டா போட்டுக்கிறது தான் வழக்கம். அதையும் மீறி பிள்ளை சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள், வேளாளர் சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கோரிக்கை வச்சா இதுக்கப்புறம் அந்த மாற்றத்தை கூட நாம் தமிழர் கட்சி நிச்சயமா ஏத்துப்பாங்க, அதை திருத்திப்பாங்க. அதுதான் ஒரு பிரச்சனையே இல்லை மக்களே. இவனுங்க குறை கண்டுபிடிக்கணும். குறை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம இது சம்பந்தப்பட்ட காணொலியில இது பத்தி மட்டும் பேசாம திரள் நிதியை பத்தி ஒருத்தன் பேசியிருக்கான். அவன் பேரு பரத், அவன் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கான். ட்விட்டர்ல நாம் தமிழருக்கு எதிராக கதறக்கூடிய கோமாளி குஞ்சுகள்ல இவனும் ஒருத்தன். இவன் என்னன்னா, நீங்க ஆட்சிக்கே வராம ஊழல் பண்ணக்கூடிய கட்சிகள்ல நாம் தமிழர் கட்சி ஒன்னா இருக்கு, 2.5 லட்ச ரூபா வாடகையில வீடு இருக்கு சீமானுக்கு, பெரிய விலை உயர்ந்த கார் இருக்கு, சீமான் அவர்களுடைய பசங்களாம் பெரிய இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிக்கிறாங்க, அப்படி இப்படின்னு பேசுறான். திரள் நிதியில வாங்கி நீங்க பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவன் பேசிக்கிட்டு இருக்கான் மக்களே. அவன் காணொலியை நான் பாக்குறேன். காணொலியோட கீழே கார்னர்ல பார்த்தா டொனேட்னு போட்டு ஜிபே நம்பரை போட்டிருக்கான். உனக்கு எதுக்கு நாங்க டொனேட் பண்ணணும்? சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுறதா இருந்தா இந்த ஜிபே நம்பருக்கு நீங்க காசு அனுப்புங்க. உன் சேனலு, நீ வீடியோ போடுற, ஒரு வீடியோவுக்கு எவ்வளவு காசு வரணும் ஒரு யூடியூபரா எனக்கு தெரியும். 10,000 வியூஸ் போனாலே மக்களே 700 ரூபா 800 ரூபா வந்துடும் மக்களே. இதெல்லாம் யூடியூப் ரகசியம், எவனும் வெளில சொல்ல மாட்டாங்க. வியூஸ் வரும் மக்களே. ஒரு வீடியோ அப்லோட் பண்றதுக்கு 4 ஜிபி 5 ஜிபி நெட் ஆகும். ஒரு அரை மணி நேரம் உட்காந்து எடிட் பண்ண போறோம். மொத்தமாகவே ஒரு வீடியோவை எடிட் பண்ணி முடிச்சு அப்லோட் பண்றதுக்கு 2 மணி நேரம் தான் ஆகும். அந்த 2 மணி நேரம் நீ செலவு பண்றதுக்கு உனக்கு அந்த காணொலி அப்லோட் பண்றதுக்கு காசும் வந்துருது. அதை இல்லாம உன் சேனலோட வளர்ச்சிக்கு நீ காசு கேட்கறனா, ஆஃப்டர் ஆல் வெறும் ஒரு யூடியூப் சேனல் நடத்துற ஒன்னாலேயே டொனேட் கேட்க முடியுதுன்னா, இவ்வளவு பெரிய கட்சியை வச்சு ஒவ்வொரு தொகுதிக்கும் வேட்பாளரை போட்டு மாவட்ட செயலாளர் போட்டு என்ன துண்டறிக்கை அடிக்க வேணாம், பதாக அடிச்சு போஸ்டர் ஒட்ட வேணாம், தெருவா மக்கள்கிட்ட போய் சொல்ல வேணாம், அங்க ஓடுறதுக்கு ஓடிறதுக்கு டீசல் செலவு நான் கொப்பனா கொடுப்பான், ஏண்டா பரத்து கொப்பனடா கொடுப்பான் கேட்கணும்னு தோணுதாண்டி. ஆஃப்டர் ஆல் ஒரு யூடியூப் சேனல் நடத்துற ஒன்னால கீழே கார்னர்ல ஜிபே நம்பர் போட்டு நீ வசூல் பண்ற, ஏன்டா டேய் வர காசு போதாது? நான் சொன்ன மாதிரி மக்களே, யூடியூப்ல காசு எவ்வளவு வரும்னு உண்மையை எவனுமே சொல்ல மாட்டாங்க.
மாசம் மாசம் எடுப்பாங்க, 30,000 40,000 எடுப்பாங்க. அதை இல்லாம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்க உதவுறதா இருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியுற ஜிபே நம்பருக்கு அனுப்பி விட்டுருங்க. உழைச்சி சாப்பிடுங்கடா, ஓட்ஸ் சாப்பிடாதீங்க. உழைச்சி ஓட்ஸ் சாப்பிடுங்க. மெடிக்கல் ஷாப்ல விற்கிது ஓட்ஸ், வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க. அதை விட்டுட்டு அண்ணன் சீமான் அவர்களை திரள்நிதினு சொல்லி கிண்டல் அடிக்கிறவெல்லாம் வச்சுக்காதீங்க. சீமான் வந்து விஜய் என்ன பண்ணாலும் கேள்வி கேட்கிறாரு, நாம் தமிழர் கட்சிக்காரங்க விஜய் என்ன பண்ணாலும் கேள்வி கேட்கறாங்க, ஆட்சியாளர்கள் எந்த எது பண்ணாலும் கேள்வி கேட்க மாட்டாங்கிறாங்கன்னு சொல்றிய. இப்ப நீ திரள்நிதினு பேசுற. இந்த திரள்நிதிங்கிற விஷயத்த அண்ணன் சீமான் மேல திணிச்சு கேலி கிண்டல் செய்யறது யாரு? தாவேக்கா விட்டுருங்க, அது இன்னைக்கு வந்த கட்சி, நேத்து முளைச்ச காலம். இன்னைக்கு வந்து கீச்சு கீச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கு முன்னாடியே இந்த திரள்நிதியை வச்சு கேலி கிண்டல் செய்யற கூட்டம் யாரு? திராவிட கூட்டம். எச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு ஆடியோ வெளியிடுற கூட்டம் யாரு? திராவிட கூட்டம். அந்த ஆடியோவை வரவேற்று அந்த ஆடியோ மூலியமா நாம் தமிழர் கட்சிக்காரங்களை கருப்பாட்டுன்னு சொல்லி போட்டது யாரு? நீங்க. அப்ப இந்த திராவிடம் என்ன வேலையை செய்யுமோ, திரள்நிதினு சொல்லி நக்கல் அடிக்கிறது, இதே வேலையை தான் நீங்க செய்யறீங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு புதுசா தாவேக்கா வந்திருக்கு. தாவேக்காவை எதிர்ப்பது தார்மீக கடமை. தமிழ் தேசிய எழுச்சிக்கு எவன் வந்தாலும் அவனை எதிர்த்து தான் ஆகணும். எதிர்க்காம வாப்பா தம்பி உட்காருப்பா, அப்படியாப்பா சினிமா மோகத்துல வந்திருக்கியாப்பா, நிறைய ஓட்ட வாங்க போறியாப்பா, அப்படியாப்பா என்னப்பா உண்ட கொள்கை இருக்கு, ஒண்ணும் இல்லைன்னு அப்ப அவனை எதிர்க்காம உட்கார வச்சுக்கிட்டு தாளாடிட்டாரா இருப்பாங்க இந்த பைத்தியக்காரப்பல. இந்த பரத் இருக்கானே, இவன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பிள்ளைனே போடாம நீங்க வாவு சிதம்பரனாருக்கு போஸ்டர் அடிச்சிங்க அப்படின்னு கேட்கறான். இருக்கட்டும்பா, இப்ப எஸ் ராமசாமி படையாச்சுக்கு ராமசாமி படையாச்சுன்னு போட்டு அடிச்சாங்க, முத்துராமலிங்க தேவருக்கு முத்துராமலிங்க தேவர்னே போட்டு அடிச்சாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நீ யாரு அதை கேட்கறதுக்கு? நீ முதல்ல எந்த சாதியை சேர்ந்தவன்? எங்களுக்குள்ள சாதி பிளவை பத்தி பேசி ஏற்படுத்தி எங்களுக்குள்ள ஏன் சண்டை நீ முட்டுற? இதே கேள்வி ஒண்ணு கேட்கிறேன். அக்டோபர் 30 முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு புகழ் வணக்கம் செலுத்தி போஸ்டர் வெளியிட்டு அறிக்கை விட்ட விஜய் எதற்காக நவம்பர் 18 வாவு சிதம்பரம் அவர்களுக்கு புகழ் வணக்கம் செலுத்தல? ஒரு போஸ்டரையும் பார்க்கலையே. அதை பத்தி நீ கேள்வி கேட்க மாட்டேங்கிறியே, ஏன் அப்படி? அப்ப தமிழ் தேசியம் இங்க வளர்ந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வந்தேரி கும்பல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. வந்தேரி கும்பல் இந்த கும்பல் தான். நீங்க உண்மையாவே வந்து நீங்க பிறப்பே எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் வன்னியர்பா, நான் ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்தவன். அதே மாதிரி நீ ஒரு சாதி சர்டிபிகேட் வெளியிடு பார்க்கலாம், நான் வெளியிடுறேன். நீ முதல்ல யாரு? நீங்க யாருன்னே தெரியாத 4ஆம் ஜாதிக்கார பயல மாதிரி உட்காந்து இங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீ முதல்ல யாருப்பா? அப்ப இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது கோவம் வருமா வராதா மக்களே? இப்ப என்ன பிரச்சனை? இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை நம்ம சொல்லிட்டோம்பா. வாங்க உங்க ஜாதி அமைப்புல இருந்து ஒரு 10 பேர் போங்க, அண்ணன் சீமானை பாருங்க. அண்ணே, எங்க வாவு சிதம்பரம் அவர்கள் அவர் பேரை நீங்க குறிப்பிடும் போது வாவு சிதம்பரம் பிள்ளைன்னு தானே நீங்க குறிப்பிடணும் அப்படின்னு கோரிக்கை வைங்க. அந்த கோரிக்கை கட்டாயமாக ஏற்றுக்கொள்ளப்படும். நான் கேரண்டி. அண்ணன் சீமானை பத்தி எனக்கு தெரியாதா? அவரு இப்படி கோரிக்கை வச்சு அவர் என்ன ஏத்துக்க மாட்டாரா? என்னங்கடா பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? ஏதாவது ஒன்று சொல்லணும், ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிக்கணும். அதுக்கு உட்காந்துக்கிட்டு நேத்திலேருந்து ஒப்பரை வச்சுக்கிட்டு இருக்கானுவ. சரி எழுதணும் விட்டோம் அப்படின்லாம் இல்லை, அடுத்த நாள் வீடியோ எல்லாம் போட்டுட்டு எதுக்கு இந்த மானங்கட்ட பொழப்பு? நீங்க வந்து திமுகவை எதிர்க்கணும், திமுக வீழ்த்தணும், திமுக நீங்க எதிர்ங்கப்பா. அவங்கள போய் வீழ்த்தி நீங்க ஆட்சிக்கு வாங்க அதிமுக. அதை விட்டுட்டு நீங்க ஏன் வந்து இடையில சீமான் சீமான்னு பேசிட்டு இருக்கீங்க? இப்ப சீமான் வந்து திமுகவை எதிர்க்காம விஜயவே எதிர்க்கிறாருன்னு குற்றம் சொல்ற நீங்களும் திமுகவை எதிர்த்து நான் பார்க்கல, நீங்க வந்து தாவேக்காவை எதிர்த்தும் பார்க்கல. நீங்க என்ன பண்றீங்க? நாம் தமிழரை பத்தி தான் அதிகமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. திமுக அப்பப்ப ஊருகா மாதிரி போய் தொட்டுக்கிறீங்க. அப்ப எதை பத்தி பேசினா உங்களுக்கு வந்து ஒரு விளம்பரம் கிடைக்கும்? அங்க இருந்து எப்படி இது கிடைக்கும்? இப்ப நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியத்தையும் எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க. அப்படி எதிர்த்தா நிறைய பணம் கிடைக்குது உங்களுக்கு. அதை இல்லாம டொனேட் பண்ணுங்க, என்னோட ஜிபே நம்பர் இருந்தாலும் வீடியோல போட்டுக்கிறேன். இதெல்லாம் பார்த்தா பிச்சைக்கார பயல்களோட கேவலமான அயோக்கிய பயல்கள். உண்மையா சொல்றேன், இதுவும் ஒரு விதமான ஊழல் தான். எந்த அடிப்படை முகாந்திரமும் இல்லாம ஒரு அவதூறு பேசிக்கிட்டு ஸ்கிரீன்ல ஜிபே நம்பரை கொடுத்து அனுப்புவோன்னு சொல்லிக்கிட்டு அங்கிட்டும் வாங்கிக்கிட்டு இங்கிட்டும் வாங்கிட்டு பண்றதுலாம் இதெல்லாம் மக்களை ஏமாத்துறது. இதுக்கு பெரும் ஊழல் தான். இதை தாண்டா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அயோக்கிய பயல்களை. நீங்க அப்புறம் வாயில தான் வந்துடும். நான் தான் சொல்லிட்டேன், நான் அந்நியர் சமூகத்தை சேர்ந்தவன், நீ எந்த சாதிக்காரன்? நீ முதல்ல எதுக்கு நின்று பிள்ளை சமூகத்துக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சண்டையை முட்டிட பாக்குற? நீ முதல்ல உன் ஜாதி என்னன்னு நீ சொல்லு, அதுக்கப்புறம் பேசுவோம் அடுத்த கட்ட காணொலியில.